ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்டேட் வைஸ் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுக்கலாம். ஸ்டேட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் எப்படி எப்படி என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட்மே சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அதாவது நீங்கள் ஆகிக்கலாம். அப்படிங்கும்போது உங்கள்ட்ட சீனியாரிட்டி அடிப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம என்ன டிபார்ட்மெண்ட் சீனியாரிட்டியில் வரும், என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்டில் வரும், ஸ்டேட்லன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் கோயம்புத்தூர் அப்படின்னா இது டிஸ்ட்ரிக்ட்டில் தான் வரும், டவுன் பஞ்சாயத்து அப்படின்றது. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி எப்படி ப்ரொமோஷன்ஸ் வரும் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டிபார்ட்மெண்ட் கோட் நமக்கு வேணும், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடி நம்ம பார்க்கும்போது சில இதில் வந்து செக்யூரிட்டி போஸ்ட் நான் செக்யூரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க ஜெய்ஏல. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. கோடு பாருங்கள், 26000 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் நான் செக்யூரிட்டி தான், இங்கேயுமே நான் செக்யூரிட்டி தான், எல்லாமே ஸ்டேட்டில் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் அதுவுமே நான் செக்யூரிட்டியில் தான் வருது. அப்படியே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாருங்கள், நான் செக்யூரிட்டியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நான் செக்யூரிட்டி வந்து கமர்ஷியேட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு இது டிஸ்ட்ரிக்ட் வைஸ்லேயும் வருது பாருங்கள். ஸோ நான் செக்யூரிட்டி நீங்கள் என்னென்ன வருது, ஸ்டேட்லேயும் வருது, டிஸ்ட்ரிக்ட்லேயும் நமக்கு வருது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், கமர்ஷியல் டேக்ஸில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வருது. மதுரை, சேலம், திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து வேலூர், அது வந்து கமர்ஷியல் டேக்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே கோடு நமக்கு சேம் கோடு தான் கேரிட் 2600 சொல்லிட்டு. இதெல்லாம் நான் செக்யூரிட்டி. இதே மாதிரி செக்யூரிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கதை இப்போ நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு பேஜ் நம்பர் 16 வந்து நான் செக்யூரிட்டி ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் பேஜ் நம்பர் 18 இருக்கேன். அகைன் போயிட்டு இருக்கு, நான் செக்யூரிட்டி தான். ஸோ இருக்கிற நான் செக்யூரிட்டி அதிகமாக நமக்கு இருக்குது. ஸோ செக்யூரிட்டி கம்மியாக தான் நமக்கு இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி பில் கலெக்டருமே இங்கே சேர்ந்துருச்சு. ஸோ பாருங்கள், பில் கலெக்டருமே இங்கே சேர்ந்துருக்கு நான் செக்யூரிட்டியில். நம்ம 239 பாருங்கள். ஸோ 239 ஜூனியர் ஜேஏ தான் செக்யூரிட்டி, கோயம்புத்தூரில் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது பாருங்கள். கோட் நம்பர் 2400 பாருங்கள். இங்கே வந்து கோட் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், 26 இங்கே இருக்குது 2400. ஸோ ஸ்டேட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் நமக்கு செக்யூரிட்டியில் வருது. அது கோட் நம்பர் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டேட் மார்க்கெட்டிங் ஆகிறதுக்கு அது மட்டும் தான் நமக்கு வந்து செக்யூரிட்டியில் வந்துருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி பார்க்கணும். இப்போ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, செக்யூரிட்டி அப்படின்னா வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிணையத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அது சர்டன் அமௌண்ட் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது எப்படின்னா வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் கிடையாது, ரொம்ப பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் தான் செக்யூரிட்டியில் வரும். அதுக்கு கவுன்சிலிங் அப்பயே சப்போஸ் நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அது அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு பாண்டு, ஸோ வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அது வரைக்கும் நம்ம கம்பல்சரி அவங்க ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டன் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதான் செக்யூரிட்டி. நான் செக்யூரிட்டி அப்படிங்க அது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டேட் சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி, இல்லை ஜோனில் வந்து ஜோன் அப்படி தான் இருக்குமே தவிர நான் செக்யூரிட்டியில் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம வந்து பாண்டோ இல்லை அமௌண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஆனால் செக்யூரிட்டி அப்படிங்கும்போது நமக்கு வந்து நீங்கள் பாண்டு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் அது வந்து எவ்வளோ இயர்ஸ்னு தெரியல. அது வந்து டிபார்ட்மெண்ட் வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க 2 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து 2 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்குமே வரும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பாண்ட் வந்து இது பண்ணுறப்ப ஆனால் அந்த நீங்கள் போட்டிருக்க அந்த இயர் வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரிட்டன் வரும், அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 இயர்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் செக்யூரிட்டி அப்படின்னா வந்து மேக்ஸிமம் இப்போ நம்ம எல்லாருமே இப்படி தான் இப்போ குரூப் 4 போகிறோம் அப்படின்னா அடுத்து குரூப் 2க்கு படிப்பாங்க. ஸோ குரூப் 2 சப்போஸ் நீங்கள் வந்து ஜாப் வந்து ப்ளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பண்ணும்போது கவுன்சிலிங் போகும்போது என்ஓசி நமக்கு வேணும், அப்ளை பண்ணும்போது அந்த இருக்கலாம் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து நான் செக்யூரிட்டியில் மேக்ஸிமம் நமக்கு எந்த டிஃபெக்ட்ஸும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் செக்யூரிட்டியில் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கும்போது என்ஓசி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒர்க்குக்கு நீங்கள் இப்போ வந்து ஏன்னா இப்போ சில பேர் ஜாப் போவாங்க, போயிட்டு இந்த மாதிரி இப்போ குரூப் 4 போயிட்டு குரூப் 4 வந்து குரூப் 2க்கு போவாங்க. அது வரைக்கும் இது இருக்கும். இன்னொன்று வந்து சப்போஸ் வந்து ஜாப் அவங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இல்லைன்னு சொல்லி அந்த ஜாபை வந்து குவிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. லீவ் வந்து லாங் லீவ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கன்வீனியன்ட்டுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செக்யூரிட்டியில் முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா வந்து
நீங்கள் வந்து குவிட் பண்ண முடியாது. பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடைக்காது. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஃபர்தராக இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இருக்கும். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டீட்டெயிலாக எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியல. இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தவங்க வந்து ஒரு 3 டேஸாக வந்து கேட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இது டீட்டெயில் மட்டும் தான் தெரியும். மேக்ஸிமம் எனக்கு எதுவும் தெரியாதுன்றனால சொல்ல வேணாம்னு நினச்சேன். ஆனால் பட் ஸோ உங்களுக்கு யாராவது இதோட பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு பாண்ட் அந்த இது மட்டும் தான். அப்புறம் அமௌண்ட் வந்து நமக்கு அந்த கம்ப்ளீஷன் பண்ணா மட்டும் தான் குடுப்பாங்க. சப்போஸ் இப்ப நீங்க குரூப் 4ல இருந்துட்டு நீங்க குரூப் 2 போறீங்க அப்டின்னா, இப்போ வந்து 4 இயர்ஸ் சொல்லிட்டு நீங்க 2 இயர்ஸ்லயே போயிட்டீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் வந்து என்ஓசி கஷ்டப்பட்டு நீங்க வாங்கி நீங்க சேர்ந்துரலாம். ஆனா நீங்க கட்டுன அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஆனா அது மினிமம் அமௌண்ட் அப்டின்ற மாரி தான் எனக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸ் செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி. செக்யூரிட்டில நீங்க பார்க்கும்போது ரொம்ப கம்மி வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் தான் வரும். அந்த டிபார்ட்மெண்ட்ஸும் ஏன் அப்டின்னா வந்து அது மேபி அது வந்து ஏதாவது வந்து ரொம்ப கத்துக் குடுக்குற மாதிரி இருக்கலாம். மேபி நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல வந்து இப்போ சில இதெல்லாம் சொல்லுவாங்க ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நமக்கு சொல்லி தரதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் குறிப்பிட்ட டைம் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து லாங் டேர்ம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட அசம்ப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எனக்கு சரியா தெரியல. இந்த ஒரு இது மட்டும் ஆனா எனக்கு தெரியும். நம்ம வந்து செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டிக்கு இது வந்து நம்ம வந்து அஸ் யூசுவல் தான். ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் போகிற மாதிரி தான். ஆனால் பட் இதுக்கு மட்டும் நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த என்ஓசி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்து நீங்கள் வந்து சப்போஸ் அந்த பாண்டில் நீங்கள் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் பட் இப்போ வந்து நீங்கள் குரூப் 4 இப்போ நீங்கள் போகிறீங்க. ப்ளேஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் செக்யூரிட்டியில் எடுத்திருக்கீங்க. குரூப் 2 நீங்கள் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. அதில் நீங்கள் போயிட்டீங்க. இல்லை குரூப் 2, குரூப் 3 மெயின்ஸ் நீங்கள் போயிட்டீங்க. ஸோ நீங்கள் அப்போ இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்காது. சொல்லப்போனால் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ஓசி வாங்குறதுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி. ஸோ வந்து நீங்கள் போஸ்ட் வந்து சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்டா, டிஸ்ட்ரிக்டா, ஜோனலா, செக்யூரிட்டியா, நான் செக்யூரிட்டியா. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.